வீரர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையார் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மாள். இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டதனால் 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டத்தை உருவாக்கினார். நம் அரசு அவருக்கு பாரத ரத்னா என்னும் விருதை வழங்கியது. தமிழகத்தில் பெரிய தொழிற்சாலைகள் மற்றும் அணைகளையும் அமைத்துள்ளார். இவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை தமிழக முதல்வராக பணியாற்றினார். அதனால்தான் காமராஜரை படிக்காத மேதை, கருப்பு காந்தி, ஏழைகளின் நண்பன் என்று மக்கள் கூறுகிறார்கள். எனக்கு வாய்ப்பளித்த அடுத்ததாக தமிழகம். வணக்கம். நான் பேச உள்ள தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். 1954ஆம் ஆண்டு சென்னை மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்தார். தமிழகத்தில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராஜர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். காமராஜர் இளம் வயதிலே தனது தந்தை இருந்த காரணத்தினால் அவரால் படிக்க முடியவில்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக மாமாவின் துணிக்கடையில் வேலை பார்த்தார். வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது பல தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அரசியலில் ஆர்வம் வந்தது. காங்கிரஸில் தொண்டனாக சேர்ந்தார். முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து இலவச மதிய உணவு திட்டத்தையும் இலவச சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். காமராஜர் மூடியிருந்த பள்ளிகளையும் திறந்து வைத்தார். இதனால் தான் நாம் எல்லோரும் அன்பாக அவரை கல்வி கண் திறந்து வைத்த காமராஜர் என்று அழைக்கின்றோம். தமிழகத்தில் உள்ள எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்து ஊட்டி, கச்சாப்லின், பெரம்பூர் ரயில்பேட்டை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், தொழிற்சாலைகளை உருவாக்கினார். காமராஜர் விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்பதை உணர்ந்து பல்வேறு நீர்வள திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். காமராஜர் 3 முறை முதலமைச்சராக இருந்த பெருமைக்குரியவர் காமராஜர். நன்றி. வாழ்த்துக்கள் ரவீன். அழகாக ஒரு ரயில் பட்டியை போல தொடர்ச்சியாக தங்களுடைய உரையை தந்திருப்பதுடன் அடுத்ததாக இங்கிலீஷ் ஸ்பீச் இஸ் கோயிங் டு டெலிவர் பாய் 6th standard யாரா. Good afternoon to everyone present on this very good day. Our respected principal, teachers and all my dear friends, our respected Mr. Kumaraswamy Kamaraj, popularly known as Kamarajar. Kamarajar was born on 15 July 1903 in a modest family in Tamil Nadu, Virudunagar district. Kamarajar is a renowned freedom fighter and political activist hailing from Tamil Nadu. He also served as a chief minister in the Madras presidency for a duration between 1954 to 1963. Title Karma Veerar Kamarajar. He also was the member of the Lok Sabha and Madras Legislative Assembly. Despite being uneducated, having received no formal education, he was nicknamed the kingmaker of politics. He was highly influential across India. His power was strong even with the central government. He is the one who brought free education to the poor and introduced the free midday meal scheme. For this, he was awarded the Bharat Ratna posthumously in 1976. His politics focused on poverty alleviation, health care and rural development, significantly improving living standards across Tamil Nadu. His selfless dedication earned him the title Peruntalaivar, meaning the great leader. Thank you all. Thanks a lot, Tara. I think really your speech is like energetic one to all. The next one speech is going to deliver by 7th standard girl Kavya. Good afternoon, respect principal ma'am, teachers and my dear friends. My name is P. Kavya. I am studying 7th standard in Apsa Metropolitan Higher Secondary School, Tirupattur. Today I am talking about Kamarajar's speech. Not everyone's life bigger mystery. People who bigger mystery never lived for themselves. This was famous quite one side by a Kamarajar. Kumaraswamy Kamarajar was popularly known as Kamarajar, Indian freedom fighter and a politician. He was born on 15th July 1903 in Virudunagar, Tamil Nadu. She parents Kumaraswamy Nadar and Sivahami Ammal. Kamarajar's father died when she was 6 years old, so dropped out of school in 1914. To support mother take care of family, she took part in various freedom struggles and non-cooperation movements, Salt Satyagraha, Indian movement
etc. In 1954, Kamarajar was elected the Chief Minister of Tamil Nadu. She governed now as the golden period of Tamil Nadu. She first moved after opening about 6,000 schools across the state. She all introduced free educational, free midday meal schemes in all government schools. Many irrigation canals and dams were built across the state. She was popularly called as Kingmaker for she ruled in making Indira Gandhi and Lalu Bahadur Shastri. She as the Prime Minister of India. Kamarajar passed away 2nd October 1975 at the age of 72. The legendary man was honored by the India government with the Bharat Ratna Virudu in 1976. Thank you to all. Thank you, my dear student. I think your stylish way of talk is very good. Keep up. The next speech is going to deliver by the girl from 8th standard, Sarah. Everyone, respected principal, teachers and all my dear friends. My name is Sarah. Today I am here to present a speech on the Kamarajar. Today we are celebrating Kamarajar 120th birthday. He was called as Kingmaker. Kumaraswamy Kamarajar, often referred to as K. Kamarajar. He was born on 15th July 1903 in Virudhunagar at Tamil Nadu, India. He hailed from the humble background and was deeply influenced by the freedom struggle against British rule. Kamarajar is a significant figure in India politics, known for his simplicity, integrity and dedication to public service. He joined the India Congress and played a crucial role in India independence movement. He passed away in October 5, 1975. In 1975, Kamarajar's life and work contribution to the India development and very commitment to the welfare of the people. Thank you. Thanks, Lakma, for your wonderful speech. அடுத்ததாக தமிழில் உரை நிகழ்த்துவதற்கு 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த நித்யபிரியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தித்திக்கும் தேன்தமிழ் திக்கெல்லாம் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்னும் வழியில் வந்த நடுவர் அவர்களே, மரத்தின் வேறு போல் அமர்ந்திருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே, அது கிளையாக அமர்ந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, அது இலையாக இருக்கும் மாணவ செல்வங்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பினை புரிந்து பேச்சிலே தரப்போகின்றேன். உங்களுக்கு நல்லது ஒரு விருந்து. எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி உரையை துவங்கினேன். நான் இப்பொழுது கருப்பு காந்தி என்று அழைக்கப்படும் காமராஜர் அவர்களை பற்றி தான் பேச போகின்றேன். காமராஜர் 1903ஆம் ஆண்டு விருதுநகரில் பிறந்தார். இவரின் பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி ஆவார். இவர் அந்தித்துணி போராட்டம், சட்டமரபு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டார். அதற்பின் அரசியல் ஈடுகொண்டு காங்கிரஸில் இருந்தார். இதில் 1954 முதல் 1963 வரை 9 வருடங்கள் தமிழக முதலமைச்சராக பணியாற்றியுள்ளார். இதில் இலவச கல்வி, இலவச மதிய உணவு போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார். இதில் கல்வி கண் தந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, அணை கட்டுதல், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை கொண்டு தமிழகத்தை வளமாக்கினார். காமராஜர் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அறியப்படுகிறது. அதற்பின் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2 அந்த மனிதர் இவ்வுலகிட்டு மறைந்தார். நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரை போற்றுவோம், போற்றுவோம், போற்றுவோம். ஜெய்ஹிந்த். ஆழமான கருத்துக்களை அழகாக தந்ததற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த பவுல் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். எம் பள்ளிக்கு வாழையணை வாழையால் ஆணி வர இந்த திருமண பள்ளியை செயல்படுத்தி உலகின் பெரும் செல்வமாம் கல்வி செல்வத்தை அளித்து வரும் எம் தாளர் அவர்களே, பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களே, பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, என்னை போன்ற மாணவ செல்வங்களே, அவையோரே, உங்கள் அனைவருக்கும் என் முதலான வணக்கம். கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தங்க தமிழ் தந்த தங்க தாய்மொழியாம் தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் என் உரையை. உலகம் அழியாமல் நிலை பற்றியிருப்பதற்கு காரணம் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்பவர்களால் தான் என்னும் புறநானூறு பாடலுக்கு இணங்க தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்துதான் கல்வி கற்கவலை என்றாலும் ஊருக்கே கல்வி கொடுத்து நாட்டு நலனுக்கு தன்னை அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ள
வந்த வீரமாமனிதர் திரு காமராஜர் அவர்கள். அவர் தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராக அரியணை ஏறிய காமராஜர் ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. காமராஜர் ஆட்சி காலம் தமிழகத்தில் ஒரு காலம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் நிகழாத அற்புதங்கள் எல்லாம் நம் தமிழகத்தில் நடந்தது நம் காமராஜர் ஆட்சி காலத்தில். இப்படி கூறியவர் யார் தெரியுமா? தந்தை பெரியார் அவர்கள். உண்மையில் காமராஜர் ஆண்ட 9 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்தது என்ன? ஏன் காமராஜர் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலம் என அழைக்கப்பட்டது? சில தகவல்களை உங்கள் முன் பதிவிடுகிறேன். காமராஜர் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது நமது நாடு ஒரு ஏழை நாடுதான். ஆனாலும் நம் தலைவர் அவரின் பெரும் முயற்சியால் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. முதலில் கல்வித்துறையில் ஓர் எழுச்சியை ஏற்படுத்தினார். தமிழகத்தில் இருந்த குலக்கல்வி முறையை ஒழித்து எந்த சொத்துமில்லாதவர்களுக்கு கல்வி என்னும் பெரும் சொத்தை இலவசமாக மத்திய உணவு திட்டத்துடன் வழங்கினார். இது தவிர மின் உற்பத்தியிலும் அதனை பயன்படுத்துவதிலும் சென்னை மாநிலம் 3வது இடத்தை வகிக்கும் அளவிற்கு பல திட்டங்களை தீட்டி மகத்தான சாதனைகளை பெற்றுள்ளார். மின் உற்பத்தியை பெருக்க கல்பாக்கத்தில் 5 லட்சம் கிலோவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அணுமின் நிலையம் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் எண்ணிக்கை அதிகரித்தால் நாட்டிலேயே தொழில் வளர்ச்சியில் 2வது இடத்தை பிடித்தது நம் தமிழகம். தமிழகம் தனது நீர்வளத்தை பெருக்க ஒரு பாசன திட்டங்களை கீழ்பவானி, மணிமுத்தல் போன்ற பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். காமராஜர் ஆட்சியை பிரதமர் நேரு உள்ளிட்ட பல தேசிய தலைவர்கள் அனைவருமே மனதார பாராட்டியுள்ளனர். எனவே காமராஜர் ஆட்சி காலம் தமிழகத்தில் பொற்காலம் என்பதற்கு இதைவிடவும் சான்று வேற வேண்டுமோ? வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாகவே சொல்லுவாங்க, அந்த குழந்தைகளுடைய குரல் கேளாதவருக்கு தான் அந்த குழல் இசையும் யாழ் இசையும் இனிதுன்னு சொல்லுவாங்க. அந்த இதை நான் இந்த தருணத்தில் ஒரு ஆசிரியராக உணர்றேன். என் பள்ளி மாணவர்கள் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மாறி மாறி கர்மவீரர் காமராஜருடைய புகழை இன்னும் உச்சத்திற்கு கொண்டு போய் ஒரு புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள். அதற்கு நம்ம பள்ளிக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தில் இந்த ஏற்பாடை செஞ்சு கொடுத்துருக்காங்க. பள்ளி முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மாணவர்களும் தங்களுடைய பங்களிப்பை தந்திருக்கிறீர்கள். வாழ்க வளமுடன். Good afternoon, dear staff and students. லோயர் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அதிகம். தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த அனைத்து குழந்தைகளுமே மிக அருமையாக பேசுனீங்க. அதுக்கு அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் அவங்க கோஆர்டினேட்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஸோ எல்லாருமே நல்லா பேசுனீங்க. இருந்தாலும் அந்த பேசுனவங்கலேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு நாங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான ப்ரைஸ் வந்து நம்ம ஆனுவல் டேயில் வழங்கப்படும். ஓகேயா? ஸோ எல்லாருமே நல்லா பேசிட்டீங்க. சரியா? இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலாம். அது வந்து ஆனுவல் டேயில் உங்களுக்கு ப்ரைஸாக கொடுக்கப்படும். அதே மாதிரியே ஹையர் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீச் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கான ப்ரைஸும் எங்கள் எப்போ கொடுக்கப்படும்? ஆனுவல் டேயில். ஸோ அதுக்கு வந்து நமக்கு கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்த தனப்பிரியா மிஸ் அண்டு சோபனா மிஸ்ஸுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும். ஸோ இந்த பூராத்தையும் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸையும் ஒருங்கிணைத்து மிக அழகாக தமிழுக்கு தமிழாகவும் இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ்லையும் அனௌன்ஸ் பண்ண நம்மளுடைய அனௌன்சர் நம்ம கோஆர்டினேட்டர் மாண்டேஸ்வரி பிளாஸ்மா சபிதா மேம்க்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளை எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தருணங்களில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். பார்ட்டிசிபெண்ட்ஸு நம்ம பார்க்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மி. சரியா? குழந்தைங்க எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சான்சஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? உங்கள் திறமையை வளர்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக உங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். அதனால் அடுத்த ஃபங்க்ஷனில் இன்னும் வந்து அதிகமான பார்ட்டிசிபேஷனை எதிர்பார்க்குறேன். ஓகே, செய்யலாமா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். Good afternoon. Good afternoon to all.
பிரைமரி பிளாக்கை பொறுத்தவரையும் இப்போ ஒவ்வொரு மாதமும் புது புது நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதில் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் கலந்துக்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு வந்து முதல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும். எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணலாமே அவங்களுக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸில் பண்ணுறாங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சி எல்லாருமே வந்து யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வரும். அந்தந்த கிளாஸில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? உங்கள் பேரண்ட்கிட்டையும் நம்ம எப்படி வந்து பேசியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு யூடியூப்பில் அனுப்பிடுவாங்க. நீங்கள் போய் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி லோயர் கிளாஸ் எல்லாருமே நல்லா பேசுனீங்க, ரைட்டா? இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். இப்போ ஃபஸ்ட் டைம் தானே, அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நல்லா பேச்சு வளம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் ரொம்ப அமைதி காத்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட். அது இன்னும் நிறைய வந்து கலந்துக்கிறதுக்கான இது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. கைத்தட்டுறது மட்டும் நம்ம இருக்கக்கூடாது, பேசக்கூடியவங்களும் நம்மளாக இருக்கணும். ஒவ்வொன்றிலையும் பார்ட்டிசிபேட் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்குதா இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். ரைட்டா? கலந்துக்கிறோங்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் எடுத்து வைக்கிறது தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், எல்லோரும் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். ப்ரைஸு பற்றி எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைக்கி நான் பேச்சு போட்டி பார்த்தேன். தமிழும் சரி இங்கிலீஷும் சரி ரொம்ப தெளிவாக ரொம்ப நல்லா இருந்தது. ரைட்டா? இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட பேச்சு போட்டியில் வெற்றி பெறலாம். அதுக்கு வந்து சோபனா மிஸ்ஸுக்கும் தனப்பிரியா மிஸ்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தா சபிதா மேமுக்கும், அதுக்கு ஒத்துழைப்பாக இருந்த பிரைமரி ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.